23ஆம் சங்கீதம் 21 முடிய. எனக்கு தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிருபைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். நான் உம்முடைய கிருபையை சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அதாவது இந்த சங்கீதத்தினுடைய மேல இருந்து வாசித்துட்டு வந்தவங்கன்னா, துன்மார்க்கனுடைய சந்தோஷம், ஆசீர்வாதம் இதுகளெல்லாம் கண்டு பொறாமை கொண்டு தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிற சங்கீதக்காரன் கடைசியில அந்த துன்மார்க்கனுடைய ஜீவிதம் ஏன் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து யோசித்த நேரத்துல அவன் ஒரு நீர்க்குமலையை போல இமைப்பொழுதுல இந்த பூமியில இருந்து மறைந்து போன பிறகு அவனுக்கு நம்பிக்கையற்றதான ஒரு ஜீவிதம் ஒன்று உள்ளதை சங்கீதக்காரன் உணர்ந்து அதான் சொல்லுவாரு, நான் என்ன செய்தேன், நான் காரியம் அறியாத மூடனானேன், மோக்கு முன்பாக மிருகம் போல இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது காரியம் அறியாம எதையாவது வளருகிற ஒரு ஜீவிதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வைக்கிறார். இப்ப கடைசியா அவர் நினைச்சதாரு, பரலோகத்துல உண்மை தவிர எனக்கு யாரும் இல்லை, பூமியில உண்மை தவிர எனக்கு வேற விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பது பணத்தையோ ஆஸ்தியையோ ஐஸ்வர்யத்தையோ அழகையோ அதிகாரத்தையோ மேட்டிமையோ எனக்கு அண்டிக் கொண்டிருக்கிறதல்ல, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிருபைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல ஒரு காரியம், அது மஸ்கீல் என்னும் ஆசாயின் போதக சங்கீதம். இது கீழே அந்த மஸ்கீல் அப்படின்னு சொல்ற ஆளு, மஸ்கீல் சொன்ன அர்த்தம் என்னது, இது ஒரு பாடல், அதாவது இசையினுடைய பேர். ஆசா அவனுடைய போதக சங்கீதம். ஓகே, இங்க என்ன சொல்றாரு, எனக்கு தேவனை அண்டிக் கொண்டிருப்பது, தேவனை அண்டிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு நபர் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாரு. அவருடைய துதியை நினைச்சிட்டு இருக்கணும், பிரஸ்தாபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதான் தேவனை அண்டிக் கொண்டு இருக்க முடியும் உள்ளதான் இந்த இடத்துல பாக்குறோம். வேற எதையும் நம்ம எப்படி ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறது. இப்ப மற்றவனை சுத்தி சுத்தி பார்த்தோம்னா கர்த்தரோடு நெருங்கி இருக்க முடியாதுன்னு உள்ளது அவரே சொல்லிட்டாரு. நான் அந்த காரியங்கள் நமக்கும் தெரியும். வேற ஒருத்தன் எப்படி வாழும், அவனுக்கு சுக வாழ்வு எப்படி இருக்கு, அவனுடைய ஆடம்பரம் எப்படி இருக்குன்னு பார்க்க போனா நமக்கு தேவனோட என்ன செய்ய முடியாது. நம்ம நிச்சயமா ஆண்டவரோட வாழுது, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிற காரியத்துல நம்ம வந்து நிச்சய முடியாது, நிலையா இருக்க முடியாதுன்னு உள்ளது. நிலையாட்டம் இருக்க முடியாது, ஆண்டவரை நெருங்கவும் முடியாது. ஏன்னா நம்ம மற்றவங்களுடைய துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை பற்றி பார்த்து அதை யோசித்து நம்ம வாழ்க்கையினுடைய நிலையை மறந்துவோம். அதனாலதான் சங்கீதக்காரன் தெளிவா ஒரு காரியத்தை சொல்றாரு, அதாவது தேவனை அறிந்து அவருடைய பிரசன்னத்துல என்றென்றைக்கு மகிழ்ச்சியா வாழுதே, அத அடைந்து அவரோட இருக்கிற ஒரு காரியம் சொல்றது ஒரு சாதாரண காரியம் இல்லை, அது நன்மை தருகிற காரியம். அது எப்படி நன்மை தரும், இன்னும் இல்ல ஒரு அந்த அதே சங்கீதத்துல 3வது வசனத்தை பார்த்தோம்னா, 3வது வசனத்தோட வாசிங்க. நான் காக்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். அப்போ மற்றவங்களை பார்த்துக்கிட்டோம்னா நம்ம அவங்க மேல உள்ள இன்னும் அதுல 9 ஒரு காரியம் இருக்கும். என்ன ஆகுது, தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. அப்ப இப்படி
இப்படியெல்லாம் இருக்கும்போது எப்படி ஒரு மனுஷன் ஆண்டவரோட வாழ முடியும்? அவன் சொல்லுகிறது தான் உலகம் முழுதும் நடக்கவும் செய்யுது. இன்னைக்கு இப்போ நமக்கு முன்னாடி தான் இருக்கு. இப்ப துன்மார்க்கர்களுடைய வாயும் பேசும், அவர்களுடைய இருமாப்பு, அவர்களுடைய காரியம்தான் உலகத்துல அறிமுகப்படுகிறதை தவிர நீதி, உண்மை, சத்தியம், பரிசுத்தம் இது ஒண்ணு என்னது செயல்படாது. அதனாலதான் தாவீது இல்ல இந்த சங்கீதம் ஆசாப்புடைய சங்கீதம் சொல்லப்படுகிறது. இத அவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஆண்டவரோடு வாழ முடியாது. சரி, ஆண்டவரோடு வாழுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வியை சொன்னா வேற ஒண்ணும் இல்லை. ஆண்டவரை நெருங்கி வாழுக்கு ஒரே காரியம் தான் இருக்கு. நான் முதல் கிரியைகள் எல்லாம் என்ன செய்வேன்? சொல்லணும். அவரோட நெருங்கி இருக்கணும்னு சொன்னா ஒரே மார்க்கம் அவ்வளவுதான். ஆண்டோடைய கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தரை நம்புகிறேன். வேற எதுக்கும் ஆண்டவரை நான் நம்பல. நான் எதுக்கு அவரை நம்புறேன்? அவருடைய கிரியைகளை சொல்லி வரும்படி. அப்ப அவருடைய கிரியைகளை எப்படி சொல்றது? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களையும் உம்முடைய யோசனைகளும் அநேகமா இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானது அப்படின்னு 40வது சங்கீதம் 5 சொல்றாரு. அதாவது அவருடைய அதிசயமும் அவருடைய கிருபையும் அநேகமா இருக்கு. 1-2 இல்லை. அது எல்லாரும் அதை சொல்லி ஒண்ணு முடியாது. அதனால அவர் அண்டி வாழுவதற்கு ஒரே வழி அவருடைய செயல்களை பிரஸ்தாபப்படுத்துகிறது தான். நான் ஆண்டவரோட வாழணும் அப்படின்னு நினைச்சா காலையில ஜெபம் பண்ணிட்டேன். ஐயா, நான் ஆண்டவரோட இருக்கிறேன். நான் காலையில ஜெபிக்கிறதுனால ஆண்டவரோட இருக்கிறேன். சாயங்காலம் வேதம் வாசிக்கிறதுனால ஆண்டவரோட இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா சங்கீதக்காரன் இல்லை, நீ அவருடைய அதிசயமான கிருபைகளை அறிவிக்கணும் அப்படின்னு. ஆண்டவரோட ஒண்டி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் ஒரு ஆளுகிட்டையாவது ஆண்டோடைய அதிசயத்தை சொல்லாத ஒரு மனுஷன் ஆண்டோரை கொண்ட முடியாது. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. எப்பவுமே நான் சொல்லுவேன், நான் இந்த ரோட்ல எல்லாம் எதுக்கு போய் நின்று சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா கர்த்தரோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுதான் ஒரு மார்க்கம். நம்ம எல்லாரும் என்ன, சர்ச்சைக்கு வந்தா போதும், சர்ச்சைக்கு போயிட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன், இல்லை காணிக்கை கொடுத்துட்டேன், கர்த்தர் என்னோட இருப்பார். கர்த்தர் நம்மோட இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரே காரியம் அவருடைய அதிசயமான கிருபைகளை நம்ம மற்றவங்களுக்கு நிச்சயம் சொன்னா மட்டும். இனி யாக்கோபு 4:8 என்ன சொல்லி, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். தேவன் நம்மோட இருக்கணும்னு சொன்னா அந்த காரியம்லாம் செய்யணும். 1, அவருடைய அதிசயங்களை அறிவிக்கணும். 2, இந்த இருமனம் இன்னைக்கு வேண்டாம். நம்ம எல்லாரும் அப்படித்தானே, இன்னைக்கு என்ன வீடு செஞ்சுட்டோம், நாளைக்கு போதான். இந்த இருமன வாழ்வு இன்னைக்கு அடுத்த வாரம் செய்வோம், அடுத்த மாசம் செய்வோம் அப்படின்னு நம்ம ஒரு அந்த என்ன வேணுமா வேண்டாமா, அதாவது இருதயத்துல தெளிவில்லாத தேவனை நாண்டி வாழ முடியாது. ஒண்ணு அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, கைகளை சுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது உங்க இருதயங்களை பரிசுத்தமாக்கணும், கையை சுத்தமாக்கணும், இருதயத்தை பரிசுத்தமாக்கணும். அது இடையில இருக்கிறது தான் இருமனம். இந்த வாழ்வா அந்த வாழ்வான்னு உள்ள அந்த சிந்தனைகள், இதுகளை பற்றி எல்லாம் தான் இங்க சொல்றாரு. அப்ப தேவனோட சேருக்குள்ள மார்க்கம் என்ன? கிரியைகள், அதாவது கையின் கிரியைகள் சுத்தமா இருக்கணும், இருமன வாழ்வு இருக்கக்கூடாது, இருதயம் பரிசுத்தமா இருக்கணும். இருதயம் பரிசுத்தமா இருக்கணும், அப்பதான் தேவனோட வாழ முடியும். இன்னொரு எப்ரேயர்ல கூட பார்க்கலாம்னு நினைக்கிறேன். 19வது வசனத்துல, ஆகையால் சகோதரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் நமது மாம்ச திரையிலே வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு கொண்டு பண்ணினபடினாலே அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருப்பதினாலும்
தேவனின் வீட்டின் மேல அதிகாரியாகிய மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்கி அவர் தேவனோட இருக்கணும்னா முதலாவது பார்த்தோம், அவர் பிரஸ்தாபப்படுத்துகிறார், அவருடைய அதிசயங்களை கிருபைகளை பிரஸ்தாபப்படுத்தணும். ரெண்டாவது பார்த்தோம், நம்முடைய கிரியைகளை, நம்முடைய இருதயத்தை இருமனம் இல்லாம இருதயத்தை ஏகமனமாக்கி சுத்திகரிக்கணும். இப்ப மூணாவது, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுடையவர்களாயும் சுத்த ஜலத்தினாலே கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரணும். விசுவாசத்துல பூரண நிச்சயம் இருக்கணும். விசுவாசத்துல அரையும் குறையுமா இருந்தா ஏதோ ஒரு காரணம் கொண்டும் தேவனோட நம்ம வாழ முடியாது. இப்போ இவ்வளவுதான், தேவனோட வாழணும்னு ஆசைப்பட்டுட்டோம். அப்ப நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தேவனோடு வாழ்வதற்கு நான் செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு, அவருடைய அதிசயங்களையும் அவருடைய கிருபையும் மற்றவனுக்கு சொல்றது. நான் அது அடுத்த வாரம் சொல்லுவோம், அடுத்த மாசம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது எந்த அளவு சக்சஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது காரியம், என்னுடைய இருமன வாழ்வை மாற்றுவது. இதுவா அதுவான்னு உள்ள, அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? கிரியைகளிலையும் இருதயத்தை சுத்தப்படுத்தணும். மூணாவது என்ன செய்யணும்னு பார்த்தோம், மூணாவது உள்ள காரியம் விசுவாசத்தை பூரணப்படுத்தணும். விசுவாசத்துல பூரணமான ஒரு விசுவாசம், பூரண நிச்சயத்தோடு கூடிய ஒரு விசுவாசம் பூரணப்படுகிறது. விசுவாசம் எப்படி பூரணப்படும்? விசுவாசம் பூரணப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்? விசுவாசம் பூரணப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. விசுவாசம் பூரணப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு 1:5 உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். அதாவது இன்னொரு ஒண்ணு கூட, அதாவது தீர்த்தூர்ல வரும், இங்க வாசித்து மறந்துட்டேன். ஓகே, 2 அது நிமித்தம் நான் இப்படி பாடுகளை அனுபவிக்கிறேன். ஆயிலும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார்னு நிச்சயமா அறிந்திருக்கிறேன். அவ கஷ்டங்களும் கஷ்டப்படும் போது வெட்கப்படாம இருக்கணும். அதான் விசுவாசத்துடைய பூரணம். நமக்கு கஷ்டம் வந்தோடனே வெட்கக்கேடு வந்துடும். வெட்கம் வந்தோடனே என்னது? வேதனைப்படுதுதான். சரி, இப்படி ஆயிப்போச்சு, இப்படி ஆண்டுட்டு வந்த பிறகு இப்படி வாழ்க்கை கஷ்டப்படுது அப்படின்னு எல்லாம் நினைக்கிற அந்த அனுபவங்கள். அப்ப தேவனோட இருக்க இந்த 4 காரியங்கள் மட்டும்தான் நான் சொல்றேன் காலையில. 1, அவருடைய அதிசயங்களையும் அவருடைய கிருபையும் அறிவிங்க மற்றவங்களுக்கு. 2, இருதயத்துல இருமனமா இல்லாம ஏக சிந்தையோட கிரியைகளையும் இருதயத்தையும் சுத்தம் பண்ணுங்க. 3வது காரியம் அப்படின்னு உங்களுக்கு மட்டும் இல்லை, இது எனக்கு நேற்றுதான். 3வது காரியம் சொல்றது விசுவாசத்துல பூரண நிச்சயத்துல இருக்கும். அந்த விசுவாசத்தின் பூரண நிச்சயத்துல இருக்கணும்னா பாடுகளை அனுபவிக்கும் போது வெட்கப்படாம இருக்கணும், கஷ்டங்கள் வரும்போது வெட்கப்படாம இருக்கணும், வேதனைப்படாம இருக்கணும், சோர்ந்து போகாம இருக்கணும், பின்மாறாம இருக்கணும். விசுவாசத்தை உறுதியா பிடிக்கணும். தீத்து அது கிடைக்கல. தீத்துவில் ஒரு நல்ல ஒரு வசனத்தை காலையில பார்த்தேன். இந்த அனுபவத்தை நமக்குள்ள உருவாக்கும் போது தேவனோடு கூட வாழ தேவன் கிருபை செய்வார். நான் எப்படி ஆண்டவரோடு வாழணும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா நிதமா இருக்கும். ஆண்டவரோட கூட இருக்கணும்.
இல்லாம நீங்க உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தினால, துன்மார்க்கனுடைய சந்தோஷத்தினால எல்லாம் நம்ம என்னது ஐஸ்வர்யமா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்க கூடாது. துன்மார்க்கனுடைய வாழ்வு எப்பவுமே என்னது அது ஒரு நீர்க்குமலை போல உள்ளது. உலகத்தில் உள்ள எல்லா வாழ்வும் ஒரு நீர்க்குமலை போல ஒரு நிமிடங்களில் அழிந்து போகிற ஒரு வாழ்வு. அதனால நம்ம கர்த்தரோட வாழ்வதை குறித்து, அதாவது இங்க அவர் என்ன சொல்றாரு, எனக்கும் தேவனை அண்டி கொண்டிருப்பதே நல்ல, வேற ஒண்ணுங்களையும் நான் ஆண்டவரோட நெருங்கி இருக்கிற மார்க்கம் இந்த 3-4 காரியங்களையும் நம்ம தெளிவா பாட அனுபவிக்கணும், வைக்கப்படக்கூடாது. விசுவாசத்துல நிச்சயமா இருக்கணும். என்ன விசுவாசத்தை இங்க பவுல் என்ன சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அதான் தேவனை இன்னார் என்று அறிகிற அறிவு இருந்தாதான் பவுலை போல கஷ்டப்படக்கூடிய அளவுல நமக்கு என்ன செய்யணும், அந்த பாடுகளை அனுபவிக்கிற அளவுல ஒரு நம்பிக்கை, அந்த உறுதி, நிச்சயம். இன்னார் என்று அறிவேன். நான் நம்புகிறவர் யாரு? அவர் கடைசி நாள்ல என்னை எழுப்புகிறவர், எனக்கு நித்திய ஜீவனை தருகிறவர், என்னை கைவிடாதவர் அப்படின்னு உள்ள உறுதி பவுலுக்கு இருந்ததுனாலதான் அவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தார். அப்ப அதே போல உள்ள ஒரு அனுபவங்கள் வெட்கப்படவே இல்லை. எவ்வளவு வேதனைகள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும், கஷ்டப்பாடுகள் வந்தாலும் எல்லாத்தையும் சகிச்சுட்டு போன பவுலை போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நான் அந்த அளவுக்கு நம்ம சகிப்போம்ன்ற கஷ்டம்தான். இந்த செப்டம்பர் மாசம் சொன்னா பொதுவே சரித்திரத்துல மாற்றங்களை உண்டாக்குற ஒரு மாசம். சரித்திர மாற்றங்கள், அதாவது ஒரு வன் யுத்தங்கள் எல்லாம் இல்ல சரித்திரத்துல உள்ள சம்பவங்களுடைய ஒரு மாற்றத்துக்கு வித்திடுகிற ஒரு மாதமாகும் செப்டம்பர் மாசம். இன்னைக்கு 2ஆம் தேதி தான் ஆச்சு. இந்த மாசம் முடியும் வரைக்கும் தெளிவான ஒரு அனுபவத்துல நம்ம ஜீவிக்கலைன்னு சொன்னா அது கஷ்டம். அதாவது சரித்திர நிகழ்வுகள் நடக்கிற ஒரு மாசம். எல்லா வருஷமும் எந்த ஒரு நிகழ்வும் நடக்கும். இப்போ ஒருவேளை அட்வான்ஸா நடந்த, அதாவது பூமியுடைய நிகழ்ச்சி இல்லை, இது இப்போ நிலச்சரிவு வந்துன்னா அதான் அது சரித்திர மாற்றம் இல்லை. சரித்திர மாற்றம் சொல்லுவது அரசாங்கங்களுக்குள்ள வருகிறதான யுத்தங்கள், இல்லைன்னா என்னது ஒப்பந்தங்கள், அதுதான் சரித்திரங்கள். இல்லை ஏதாவது இப்போ யாரு இப்போ ரஷ்யாக்காரன் இஸ்ரேலுக்கு எதிராக இன்னும் திரும்பலாம இங்க உள்ள அடிதான் அடிச்சிட்டு இருக்கிறானோ, அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துக்குள்ள சரித்திர மாற்றம் ஒருவேளை அது யுத்தமா மாறலாம். அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதாவது செப்டம்பர் மாசம் சொல்றது சரித்திர மாற்றங்களை உருவாக்குறது. 3வது உலக யுத்தம் மாற்றங்கள்லாம் அதெல்லாம் நமக்கு தெரியாத ஒரு மாசமாகும். அது எந்த ரீதியில மாறும் அப்படின்னு உள்ளது. அதாவது எல்லா வருஷத்திலையும் சரித்திர மாற்றத்தை உருவாக்குற ஒரு மாதம் சொன்னா செப்டம்பர் தான். மற்றபடி உள்ள பூமி அதிர்ச்சி, அழிவு, மற்ற காரியங்கள் எல்லாம் வர்றது அது வேற. ஜனவரி, பிப்ரவரி அப்படியே ஓரளவு சாந்தமா இருக்கும். பெரிய அளவு பூமியில ஒரு பெரிய நிகழ்வு நடக்காது. இருந்தாலும் அந்த இடத்துல நடக்குங்கன்னா அது சிக்ஸியா தான் இருக்கும். பின்ன மார்ச், ஏப்ரல், மே அப்படின்னு சொல்றது அப்படியே பாடுபட்ட அந்த தியான காலங்களிலேயும் பெரிய காரியங்கள் ஒன்றும் நடக்காது. ஜூன், ஜூலை இயற்கையான ஒரு சீற்றங்கள் இருக்கதான் செய்யும். அதாவது அது சிக்ஷிக்கப்படுவதற்காகவும் இருக்கும், ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவும் இருக்கும். ஆகஸ்ட் ஒரு தண்டனை தான், செப்டம்பர் மாற்றம் தான், அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்குள்ள அழிவு தான். இதுதான் இந்த எந்த வருஷத்தையும் சரித்திர நிகழ்வுகளை சிந்திப்பீங்க அப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு மாசமும் நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை ஒண்ணுதான், தேவனை அண்டி வாழணும், அவ்வளவுதான். இந்த உலகத்தினுடைய நாட்களை எண்ணி வாழுவது கஷ்டமான காரியம். ஆனா தேவனை எண்ணி வாழுகிறது, தேவனோடு நெருங்கி வாழ்கிறது ஏதோ ஒரு கஷ்டமும் இல்லை. உலக ஐஸ்வர்யங்களையோ உலகத்தினுடைய காரியங்களிலேயோ இருதயம் போகாதபடி தேவனை அண்டி வாழ்ந்தா போதும். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நிகழ்வும் நடக்கதான் செய்யும். எல்லா மாசமும் அது நம்மகிட்ட நடக்கல அப்படின்னு உள்ளதுல ஒரு சந்தோஷம் இருந்தாலும்
உலக ரீதியா ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும்போது நமக்குள்ள பயத்தை உருவாக்கும், இருமனதை உருவாக்கும், பின்மாற்றத்தை உருவாக்கும். அதனால அதுல இருந்து தப்பித்து கொள்ள நான் என்ன செய்யணும்? தேவனுடைய கிருபைகள் அதெல்லாம் எண்ணியே முடியாது. நமக்கு எவ்வளவு கிருபை செய்திருக்கிறார், ஒவ்வொரு நிமிஷம் எவ்வளவு கிருபை செய்திருக்கிறார். அவைகளை எண்ணுனா அதெல்லாம் அளவுக்கு அடங்காதது. அடுத்தது என்னது? அதிசயங்களும் கிருபைகளையும் நம்ம மற்றவங்களுக்கு அறிவித்தால் தேவனோட நெருங்கி இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது. ரெண்டாவது ஸ்டெப்னு சொல்றது என்னது? இருமனமற்ற ஒரு வாழ்வு. ஸ்டெடியா கிரியைகளும் சுத்தமா இருக்கணும், இருதயமும் சுத்தமா இருக்கணும். இருமனமற்ற வாழ்வுல அதுதான் அதுல முக்கியமான. கிரியைகளும் இருதயமும் சுத்தமாக்கிடணும். மூணாவது ஸ்டெப் அப்படின்னு சொல்றதுதான் நம்பிக்கையினுடைய பூரணம், அத விசுவாசத்தின் பூரணம். நம்பிக்கை இல்ல, விசுவாசத்தின் பூரணம். அது என்னன்னு தான் சொன்னேன். நான் இன்னாரை விசுவாசிக்கிறேன் அறிவேன்னு சொல்றாரு. நான் அவர் என்ன கைவிட மாட்டாருன்ற நிச்சயம் இருக்குன்னு பவுல் சொல்றாரு. அதனால கஷ்டங்களையும் பாடுகளையும் நான் ஒரு பொருட்டா எண்ணவே மாட்டேன்னு சொல்றாரு. அந்த அனுபவம் நமக்கு வந்தால் நாம் தேவனோட நெருங்கி வாழலாம். நிச்சயமா நித்தியத்தினுடைய மகிமையும் அவர் நமக்கு தருவார். ஜெபிப்போம். வாழ்கிற உம்மோடு ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உமக்குள்ளேயே வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு உள்ள வழிமுறைகளை நாங்கள் பார்க்கிறோம். இது அடிக்கடி நாங்கள் தியானிக்கிறோம், சிந்திக்கிறோம், கேட்கிறோம். ஆனா எங்கள் நாவுகள் உண்மை அறிக்கை இடுகிற காரியத்துல ஆண்டவரே காலதாமதம், இருமனம். ஆண்டவரே இது வேணுமா வேண்டாமா, இங்க போகலாமா போக வேண்டாமா. ஆண்டவரே எங்கள் விசுவாசத்துல ஆண்டவரே பூரணம் இல்லாத ஒரு ஜீவன், நம்பிக்கையில ஆண்டவரே எப்போதுமே ஒரு ஆண்டவரே ஒரு தடுமாற்றமான ஒரு காலம். இந்த ஜீவிதங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற தெளிவான விசுவாச நிச்சயத்தை அடியங்களையும் அடியார்களையும் உருவாக்கும்படியா அந்த காலையில ஜெபிக்கிற அந்த விசுவாசத்தினுடைய நிச்சயத்தை எங்களை தாரும். விசேஷமா இந்த மாலை நேரத்துல நாங்கள் ஆண்டவரை மோசேயினுடைய ஆசீர்வாத வார்த்தைகளை சிந்திக்கும் போதும் தியானிக்கும் போதும் ஆண்டவரே அந்த இடத்துக்கு வர முடியாமல் போனது ஏனென்றுள்ள அந்த கேள்விகள் எங்களுக்குள்ளே வராதிருக்க, அந்த இடத்துல எந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம், அந்த ஆசீர்வாதத்தின் நன்மைகளை எப்படி பெற்றிருக்கிறோம் என்று தியானிக்கிற ஒரு இருதயம் எங்களுக்கு வேண்டுமானால் எங்களுடைய இருதயம் இருமனம் உள்ளதாய் அல்ல, ஏக சிந்தை கொண்டதாய், தேவனை மட்டுமே பற்றி கொண்டிருக்கிறதாய், தேவனில் மாத்திரம் நெருங்கி ஜீவிக்கிறதாய் இருக்கணுமே. அந்த ஜீவித பாதையை வெளிப்படுத்துவதற்கு இப்பொழுது காலையில் எங்களை விட்டு விடுகிறோம். ஆண்டவரை மாலைக்கும் எங்களை ஆயத்தப்படுத்தும், வேதத்தினால் எங்களை நிரப்பும். ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரை பகல் காலம் ஆண்டவரை இயற்கையில நடைபெற்று கொண்டிருக்கிறதான சில ஆண்டவரின் மாற்றங்களில எந்த ஆண்டவரை அபகடங்களோ சூழ்நிலைகளோ நாங்கள் சுற்றி இருக்கிற இடங்களுக்கு ஆண்டவரை நேரிடாதபடி எல்லா காரியத்திலும் உடைய கிருபையை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை பாதுகாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருங்க. ஆண்டவரை மழையினாலேயோ காற்றுனாலேயோ ஆண்டவரை இடியினாலேயோ எந்த நிகழ்வும் ஆண்டவரை பகல் காலங்களில ஆண்டவரை ஏதொரு மக்களுக்கும் ஆண்டவரை நடக்காதபடி தேவன் கிருபையினால ஆண்டவரை நம்முடைய ஜனத்தை ஆண்டவரை பாதுகாக்க நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் குடியிருப்பீராக. ஆண்டவரை காற்று திசைகள் மாறிக்கொண்டிருக்கிறது என்றும் ஆண்டவரை விஞ்ஞான உலகத்துல ஆண்டவரை காரியங்களை சொன்ன உடனே தங்களை தெய்வமாக்கி கொள்ளுகிற ஒரு காலமாய் இருக்கிறது. ஆண்டவரை அந்த அவர்கள் தங்களை தெய்வங்களாய் நினைக்கிறது. விஞ்ஞானத்தில் எல்லாத்தையும் அறிந்து விட்டோம், அதை தடுக்க முடியவில்லை என்று அந்த ஆண்டவரை அவர்களுடைய கோழைத்தனம் அவர்களுக்கே தெரியாதபடி ஆண்டவரை அறிந்ததுனால நாங்கள் அறிவாளிகள் என்று நினைக்கிறார்கள். தேவனை ஆராதிப்பதனாலே தேவனோடு இருப்பதனாலேயும் தான் ஆண்டவரை ஆராதிப்பதனாலே அறிவாளிகள் மட்டுமல்ல அரணுக்குள்ளே தப்ப முடியும் என்ற எண்ணங்கள் இல்லாத ஆண்டவரை இந்த பூமியில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே இந்த பூமியில ஆண்டவரை இயற்கையாக நடக்க போகிற சில செயல்கள் நிமித்தம் ஆண்டவரை பூமியில வரப்போகிற ஆபத்துகள் நிமித்தம் ஆண்டவரை மனிதன் ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை தேடும் ஆண்டவரை எண்ணம் இல்லாமல் தூரமாய் இருக்கிறது நாங்கள் பார்க்கிற இந்த காலகட்டத்துல எங்களுடைய விசுவாசம் எங்கள் கர்த்தர் மேல, எங்களுடைய நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மேல, எங்கள் தேவனோடு கூட வாழ்வதில்லை. எங்கள் தேவன் குறித்த காலத்தின் ஆண்டவரை
உம்முடைய அழைப்பு வருவரைக்கும் உள்ள பாதுகாப்பு, ரட்சிப்பு ஆண்டவரே எல்லாமே உம்முடைய கரத்துல இருக்கிறது. நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவோம். அவர் எங்களுக்கு தீமைகளே, துன்பங்களே, துயரங்களே வருத்துகிறவர் அல்ல என்ற அறிவும் தெளிவும் எங்களுக்கு இருக்கிறதுனால் ஆண்டவரே அனுதினம் உம்மை தேடி உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது அருமையான பிள்ளைகள் மேலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். பகல் காலம் நம்முடைய பிள்ளைகள் செய்ய போகிற எல்லா காரியங்களிலேயும் உம்முடைய தூதர்களுடைய காவல் இருப்பதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும். விசேஷமாய் கர்த்தாவே இந்த நாட்களில் ஆண்டவரே எங்கள் படிக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்கூல்ல ஆண்டவரே அதுபோல ஆண்டவரே மற்றும் காரியங்களில் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய மேலும் உடைய இரக்கம் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே வாலிப பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைகள் எல்லாவற்றிலும் உடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய ஆண்டவரை சிலருடைய வெளிநாடு யாத்திரைகள் ஆண்டவரை நீ தடைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரை பிள்ளைகளுடைய வாஞ்சிகளை நீர் அறிகிறீர். உங்களுடைய சுத்தம் எதுவோ அதை செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறேன். விசேஷமாய் வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரை தினகனுக்காக, அனிதாவுக்காக, ஆண்டவருடைய பிரபுக்காக இந்த சபையில இருந்து ஆண்டவரை வெளியில எங்களை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் உம்முடைய கிருபையினால் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை உம்முடைய சட்டை நிலையில மறைத்து கொள்ளும். ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே எங்கள் குடும்ப தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரே குடும்பத்தை விட்டு தூரத்தில் இருக்கும்போது உங்களுடைய பாதுகாப்பு எங்கள் பிள்ளைகளோடு இருக்க நான் செபிக்கிறேன். எல்லாரையும் நீர் உங்களுடைய இரத்தத்தாலே முத்திரையிட்டு பாதுகாத்துக் கொள்ளும். மனுஷ கண்கள்ல தயவு உண்டாகட்டும். ஆண்டவரே என் தேவனுடைய கண்ணின் கிருபை எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்திருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் அதுபோல தாவே இந்த திருச்சபையினுடைய ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே அங்காங்கு வேலை செய்கிற இடங்களில் ஆண்டவர் கூட இருக்கிறவருடைய பொறாமையினால எங்கள் பிள்ளைகள் படுகிற ஆண்டவரை கஷ்டங்களை பிரயாசங்களை நீர் அறிகிறீர். அதிலிருந்து எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் ஒரு விடுதலை தரும்படியாக செபிக்கிறோம். இன்னும் எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரை எதிர்கால ஜீவிதங்களில் தடைபட்டு இருப்பதை அறிகிறீர். எல்லாவற்றையும் எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீ வெளிப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். பாவத்துக்கு எங்கள் பிள்ளைகள் விழுந்து போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். அதுபோல கர்த்தாவே இன்னும் ஆண்டவரை முதியோர்களுக்காக, வயது நிலைமையில் இருப்பவர்களுக்காக, வியாதியில் இருக்கிறவர்களுக்காக ஆண்டவரை உண்மை தேடுவதை ஆண்டவரை அப்போ ஒரு வகையான ஆண்டவரை ஒரு சுயமான ஒரு சோர்வுகளை ஏற்படுத்தி கொண்டு உண்மை தேடும் விஷயத்தில் ஆண்டவர் பின்வாங்கி இருக்கிற ஒவ்வொரு நினைத்து நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். வியாதியின் பிடியில இருக்கிறவர்களை நீர் விடுவிக்கும்படி ஆய்ச்சிக்கிறோம். குறித்த காலத்தின் அழைப்பு வரும் வரைக்கும் ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரை பயத்தால் மட்டும் அவர்கள் ஆண்டவரை உம்மை விட்டு தூரம் போகாதபடி உம்மோடுள்ள நிச்சயத்தை ஏற்படுத்திக் கொள்ள அவர்களுக்கு கிருபை தார். இன்னும் விசேஷமாய் தகப்பனை மற்றும் ஆண்டவரை ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக, கடன்பட்ட பிள்ளைகளுக்காக, ஆண்டவரை வீடு வேலை முடியாத பிள்ளைகளுக்காக, ஆண்டவரை தத்தளிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்கள் சபையில் இருக்கிறதான திக்கற்றதான ஒரு அனுபவத்தில் இருக்கிற ஆண்டவரை எல்லா பிள்ளைகளையும் அந்த விஜய்க்காக ஆண்டவரை விதவையாக இருக்கிற பிள்ளைகளுக்காக எல்லாருக்காகவும் உடைய பாதத்துல வருகிற தேவன் எல்லாரையும் உடைய கரத்துல ஆண்டவரை அரவணைத்துக் கொள்ளும்படி ஆய்ச்சி பேக்கிறேன். எல்லா பிள்ளைகளையும் நினைக்கிறேன் ஆண்டவரை, ஒவ்வொரு குடும்பமாய் நினைக்கிறேன் ஆண்டவரை. இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உங்களுடைய தாய்வும் இரக்கமும் வெளிப்படுத்தப்படும்படி ஆய்ச்சி பேக்கிறேன் ஆண்டவரை. அவர்களுடைய தேவைகளுக்கு முன்பாடி உங்களுடைய இரக்கம் வெளிப்படும்படி ஆய்ச்சி பேக்கிறோம் ஆண்டவரை. உங்களுடைய கிருபை வெளிப்படும்படி ஆய்ச்சி பேக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த மாதத்துல கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலையும் தெய்வீக பாதுகாப்பு உண்டாகும்படியா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஜீவிதத்தின் பாதைகளை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் முன்குறித்து தீர்மானித்து வைத்திருக்கிறீர். அந்த தீர்மானங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். அதன்படி நாங்கள் நடப்பதற்கு எங்கள் சுய புத்தியின் மேல் சாராதபடி ஆண்டவருடைய தீர்மானத்தில் ஆண்டவரை நிலை கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை அடியனுக்கும் அடியாளுக்கும் தர ஜெபிக்கிறேன். தடைகளை நீக்கி போடும் ஆண்டவரை. விசேஷமாய் தேசத்துல விக்கிரகத்தின் அதிகாரங்கள் ஆண்டவரை இன்னும் அழிக்கப்படாமல் இருந்து கொண்டே அவைகள் ஆண்டவரை அடுத்த தந்திரங்களை ஆண்டவரை முனைந்து கொண்டிருப்பதை நீர் அறிகிறீர்.
ஆண்டவரை ஆலயங்களுக்கு விரோதமாய் இன்னும் ஆண்டவரை எப்படி செயல்படலாம் என்று ஆண்டவரை தீர்மானிக்கிற அந்த சாத்தானுடைய கிரியைகள் பூரணமா அழிக்கப்பட ஆண்டவரை உடைய சமூகத்துல வந்து ஜெபிக்கிறோம். உம்மாலை முன்குறிக்கப்பட்டவர்கள் ஒரு நாளும் ஆண்டவரை வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று ஆண்டவரை நாங்கள் வேதத்தின் மூலமாக அறிந்திருக்கிறதுனால உமக்கு நன்றி செலுத்துறோம். உடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.